என்ன சௌபி, என்ன இவ்வளவு பெரிய பேக்கேஜ்? பாத்துக்கிட்டு நிக்கிறேன், கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நானே இழுத்துட்டு வர போறேன். இதுவா தான். சரி, அப்ப சொல்ல போறது இல்ல, நானே இழுத்து நானே திறந்து என்னன்னு கண்டுபிடிச்சுக்கிறேன். கண்டுபிடிச்சுக்கோ. தள்ளு 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 தள்ளு, தள்ளு 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 தள்ளு. என்ன போனங்கன்னு கணக்குது? பாத்தியா எவ்வளவு கஷ்டம்னு? என்ன கஷ்டம்? தூக்கிட்டு போய் வைக்கிறேன், இழுக்கிறது நான் கூட தான் இழுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்து இதை நீ அன்பாக்ஸ் பண்ணுவியா, அதை எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பியா? ஓகே, அதுக்கான டூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு ஓபன் பண்ணு. அழகா வீடியோ எடுக்கலாம். டூல்ஸ் இருக்கா? டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். என்னப்பா என்னப்பா? ஓப்பனிங் செரிமனியா? ஆமா, அவங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்களோ அதே மாதிரி நானும் ஆர்வமா இருக்கேன். உள்ள என்ன இருக்கு? எல்லா வாட்டியும் நான் எதையாவது ஆர்டர் பண்ணி ஒன்று அன்பாக்ஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறதே எனக்கு வேலையாக இருக்கு. ஆனால் நல்லா இருக்கு மலை. இது எனக்கெல்லாம் சின்ன வயசுல உள்ள பொருள் என்ன இருக்குன்னு பார்க்க ஆசையாக தான். ஆமாங்க, நான் என்ன டப்பா ஆர்டர் பண்ணாலும் எங்கள் வீட்டில் என் தம்பி ஓப்பன் பண்ணுவான். இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் எல்லா பார்சலும் பிரிஞ்சிருக்கும். என்னடான்னு பார்த்தா நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். என்ன இது உட்கார பண்ண முடியா? ஓப்பன் பண்ணி பார்க்க அங்கே பாரு என்னன்னா கூத்து அடிக்கிறது. பெரிய அட்டைப்பட்டியா இருக்கு. எனக்கு தானே டாடி? எடுத்து போடா. அன்பாக்சிங் நான் பண்றேன், ஃபிக்ஸிங் நீ பண்றியா? நல்ல ஐடியா. சீக்கிரம் தரமா, உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும். நானு கொஞ்சம் நகர்ந்து போடும். என்னடா பண்ண? இந்த பிரித்து விட்டேன். பிரித்த மாதிரியே எனக்கு தெரியலையே. என்ன நான் பண்றேன்? ஒரு அட்டை பொட்டிக்கு தரேன்டா, உனக்கு தான்டா. அவன் வந்து ஒரு அட்டைப்பட்டி பைத்தியம். அட்டைப்பட்டியை பார்த்தாலே அதை பிரிச்சு மேயாம இருக்க மாட்டான். எனக்கு தான் ஏறி அவன் உட்காந்துட்டான். எங்க அவனுக்கு கொடுத்துட போற, நீ வந்து நான் குட் பாய் மம்மி அப்படின்னு குறிஞ்சி. இப்ப நான் இவனுக்கு கொடுத்தா அவன் அடிப்பான், அவனுக்கு கொடுத்தா இவன். ரெண்டு பேருக்கும் கொடுத்துருங்க பாதி பாதியா. பிரிக்க பிரிக்க உள்ள நீ அன்பாக்ஸ் பண்ண மாதிரி தான். டேய் போடா உள்ள, போடா உள்ள. உன் டேய்க்கெல்லாம் நான் மட்டும்தான் பயப்படுவேன். கீழே இருங்க. That's my boys. எப்படி குழந்தைங்களை மிரட்டி வச்சிருக்கான் பாருங்க மக்களே. எங்க டேடி இப்படிதான் என்ன மிரட்டுவாங்க. அப்ப எப்படி இருக்கும் உனக்கு? இதே மாதிரிதான் நானும் பயந்துட்டேன் அப்படின்னு இறங்கிடுவேன். ஆனா அப்புறம் ஆட்டத்தை ஆரம்பிப்பீங்க. அவ்வளவுதான். இதோ பாரு இவரு என்ன பண்றாரு. சும்மா ஒரு 2 செகண்டுக்கு சொல்ற பேச்ச கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோ பாருங்க மேல மறுபடியும் ஏறி உட்காந்துட்டேன். அவனோட அட்டை தாண்டி எனக்கு இந்த அட்டைக்குட்டி ரொம்ப முக்கியம். என் பிரஸ்டீஜ் இஷ்யூ. எனக்குலாம் ரோசமே இல்லையாடா. ஐஸ் வைக்கிறான். எனக்குலாம் ரோசமே இல்லையாடா. கொஞ்ச நேரம் முன்னாடி தானே திட்டினேன், இப்ப கை கொடுக்குறான் பாரு. இவரு பாரு, அம்மா கிட்ட இருந்தா நீ ஒன்னும் பண்ண முடியாது. சூப்பர். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில பழைய குட்டி பையன் இருக்கிறாங்கல்ல, அவன மாதிரி உனக்கு ஒரு பையன் என்ன பண்ணுவேன்னா டீல் பண்ணி தான் ஆகணும். அந்த பையன் தான் காம இல்லை. ஐயோ சாரி,
புரியல. சத்தம் போடாம போய் அந்த கதவை தர ஸ்குயிக்கி ஸ்குயிக்கி ஸ்குயிக்கின்னு போவான். அந்த சீனெல்லாம் எடுத்துட்டாங்க தியேட்டர்ல. நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸ்ரீலங்கா சீன்ஸே எடுத்துட்டேன். ஆமா, நிறைய சீன்ஸ் யூடியூப்ல வந்தது எதுவுமே தியேட்டர்ல இல்லை. இங்க பாருங்க மக்களே, ஒரே கொச்சன்னு கொடுத்து. கௌதம் எவ்வளவோ எக்ஸாமுக்கு கூட படிச்சிருக்க மாட்டான். நான் என்ன பண்ண வைக்கிறா பாருங்க. இதுதான் கௌதமோட கான்சென்ட்ரேஷன் மோட். ரொம்ப சீரியஸாக கான்சென்ட்ரேட் பண்ணுறான். இப்போ பாதி வேலையில் எதுவும் புரியலன்னா போனீங்கன்னா அப்படியே விட்டுட்டு போயிடும். அவருக்கு ஏதோ புரியுதான் பாரு. அவர் சொல்லுவார், உனக்கு டாடி எந்த ஸ்க்ரூ எதுன்னு நான் உனக்கு சொல்கிறேன் டாடி. டென்ஷன் ஆகாது டாடி, பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பண்ணிடுவோங்களா? ஓகே. அதோட காலை இதுக்கு கீழே மாட்டணும். அதுக்கு கீழே தான் மாட்டணும்னு தெரியுமா? இங்கே நிறைய ஸ்லாப்ஸ் இருக்கு. அவர் வேலையை மாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க இன்னைக்கு எழுந்து என்னத்தை கிழிச்சிங்கன்னு நான் கேட்டக்கூடாது இல்லை, அதுதான் அதை கிழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஈஸிதான் ப்ரோ, அது டக்குன்னு மாட்டாங்க. என்னப்பா ஈஸியா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரிஞ்சிருச்சு. சிட்டி ரோபோட் புக்கை அப்படி சர்றன்னு திருப்புற மாதிரி திருப்பினோன்னு உனக்கு புரிஞ்சிச்சாடா? புதிய மனிதா. என் தம்பி இந்த மாதிரிலாம் பார்த்தா ரொம்ப ஆர்வமாயிடும். வாங்கி டெலிவரி ஆன அடுத்த செகண்ட் அதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். அவனுக்கு நைட்டு 1 மணிக்கு கூட பண்ணுவான்டா முழிச்சிருந்து. அதை ஃபிக்ஸ் பண்ணாதான் அவனுக்கு தூக்கமே வரும். நீ அந்த அளவுக்குலாம் இல்லைல்ல? PS5 கேம் கொடுத்து 4 முறை ஆட சொன்னேன். ஆடிட்டு நான் தான் கொடுத்துட்டேனே. கிரிக்கெட் ஆட சொல்லியா 4 முறை. இவன் இப்போ இந்த ரணகாலத்துலேயே இதுங்க ரெண்டுத்துக்கும் புதுகலம் வேறு. நான் அப்பாவை டார்ச்சர் பண்ணிட்டேன். சரி, 4 காலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மீட் பண்ணுவோம். சொல்லியா ஒரு தர்மா போல நானே பண்ணிடுவேன். நீ இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணதுனால சரி பண்ணிட்டு போ அப்படின்னு. அது சரிண்ணே, உங்கள் வாய் உங்கள் ஒருத்து. அஞ்சு லெக்கு. ஏன்னா இங்கே சென்டரில் வந்து பார்ட்டிஷன் வரும், அதனால அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆடாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு A1 வந்து பேனல் 2ல் போடும். இது பேஸ் செட் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து 11, 2, 3ன்னு 3 இருக்குது. அதை வந்து சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணி சைட்ஸ் கவர் பண்ணணும். அதுதான் சைட்ஸ். அதுக்குன்னு தனித்தனியாக ஹூக்ஸ் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. தண்ணி குடிங்க. ஊற்றிட்டான். தேங்க்யூ. இந்த வெயிலில் தண்ணி குடிக்காமல் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலாக வெளில பாரு, வெயிலே இல்லை, ஆனால் மூடிட்டு தான் இருக்கு. ஆனால் அவ்வளோ அனல். அதில் இந்த மாதிரி ப்ரூவ் பண்ண உடனே அதை கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், பிஃபோர் ஆஃப்டர் ஸ்க்ரூ பண்ணதே நமக்கு தெரியும். என்னென்ன குப்பரை கவுத்துட்டீங்க? இப்போ கீழே ஸ்க்ரூ போகணும். செல்லரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்களா, ஈஸியாக இருக்குது. இந்த அசம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து எப்படி பண்ணணுன்றத அழகாக எழுதியிருக்கோம். ஸோ ஈஸியாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யார் வேணால் இதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை படிக்க தெரியாதுன்னா கூட இந்த டயக்ராம் பார்த்து கூட ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அண்டு இந்த ஸ்க்ரூஸுமே வந்து ஒவ்வொன்றுக்கும் ABCDEFGன்னு அழகாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேயே வந்து இன்சர்ட் A2 பேனல் 2 அப்படின்ற மாதிரி அழகாக கொடுத்துருக்கு. என்னப்பா என்னோட குழந்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? புது வீட்டுக்கு வந்தால் இதான் ஒரு பிரச்சனை. ஹேமர் தேவையா? ஹேமராக நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கப்பா, உடஞ்சிரும்டா.
எக்ஸாம் எப்படி போயிட்டு இருக்கு? கொஞ்சம் டஃப்பாக தான் போகுது எனக்கு. ஒரு பக்கம் முடிச்சாச்சு அந்த சைடு, இப்போ இந்த சைடு முடிச்சிட்டோன்னே அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் டன். இப்போ வந்து இதுக்கு டோர் மாட்டிட்டா தேங்க்யூ. டோர் செம்மையா இருக்கு பார்க்க. இதுல பிளாக் இருந்துச்சு, ஆனா எனக்கு ஒயிட் தான் பிடிச்சி. எனக்கும் ஒயிட் தான் பிடிச்சி. இப்போ இதுக்கு வந்து டோர்ல ஹேண்டில் மாட்ட போறோம். கியூட்டா இருக்குல்ல இது. நான் மாட்ட சொல்லிட்டு கடைசியில் உங்களிடம் பிடிங்கி நானே எல்லாத்தையும் மாட்டேன். இந்த ஸ்க்ரூ திருவுறது இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் என்ன பண்ண வச்சுட்டேன். எதெல்லாம் ஈஸியா இருக்கா நானே பண்றேன். A few minutes later. என் ஃபோட்டோ வைக்க தான் வாங்குனீங்களா? இல்லடா, இது ஆக்சுவலாக ஷூ ரேக்கு. ஆனால் எனக்கு வந்து க்ராக்கரி யூனிட்டாக யூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்தது. இன்னொன்று என்னென்னா, இந்த டோர் இருக்குல்ல, இது வந்து சிங்கிள் ஸ்பேஸ், உள்ளே இருக்கிறத எடுத்துக்கலாம். நம்ம வாட்டர் கேன் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த பிஸ்லரி, அதை உள்ளே வச்சுட்டு இங்கே ஒரே ஒரு ஹோல் ட்ரில் போட்டோன்னா அந்த பைப்பை உள்ளே விட்டு தண்ணியை மூடிடலாம். மூடிட்டோன்னா மேலே வந்து அந்த என்ன டிவைஸ் டச் பண்ண வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குல்ல, அது மட்டும் வெளியில் இங்கே இருக்கும். நம்ம கிளாஸில் வச்சு அது உள்ள கேன் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. அந்த ஐடியாவில் தான் வாங்கினேன், ஆனால் இன்னும் ட்ரில் பண்ணல. சூப்பர் ஐடியா. ஆனால் அதுக்குன்னு க்ராக்கரி யூனிட்ஸ்க்குன்னு இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வாங்கிக்கலாம்ல. இப்போ எனக்கு வந்து வெளியில் ஷூ ரேக் இல்லை. கொஞ்ச நாள் நான் இப்படி யூஸ் பண்ணி பார்ப்பேன். இது எனக்கு பிடிக்கலன்னா ஷூ ரேக்கை அதை கன்வெர்ட் பண்ணிட்டு இங்கே க்ராக்கரி யூனிட் வேறு வாங்குவீங்க. பட் முதல்ல இந்த அஃபோர்டபுள் ரேஞ்சில் கொஞ்சம் பார்ப்போமேன்னு பார்த்ததுல இது 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம்ல. க்ராக்கரியாக முதல்ல யூஸ் பண்ணிட்டு அப்புறம் ஷூக்கு வச்சுட்டா திருப்பி க்ராக்கரிக்கு எடுக்க முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு க்ராக்கரியாக இங்கே வைப்போம் அப்படின்னு ஒரு பிளான். வாட்டர் கேனுக்கு ட்ரில் பண்ணிட்டா வாட்டர் கேன் உள்ளே போயிடும். மேலே சும்மா என்னோடய டெக்கார் பீசஸை நம்ம வாங்கணுமே ரேடிசனில் அந்த ஷெல்லாம் வைக்கலான்னு இருக்கேன். இங்கே வச்சு காட்டுறேன். இது என்ன பிக்சர்னு தெரியுதா? என்கேஜ்மெண்ட் பிக்சர். இது என்னோட ப்ளவுஸ். நம்மளோட வர வேண்டியதில்லை இது. ஆமாம், என்னோட ஃபஸ்ட்டு வருவோம்ல கல்யாணம் முகூர்த்த சாரீக்கு முன்னாடி சாரியில் வரும்போது என்னை வந்து ஒரு மாதிரி ஒயிட்டாக க்ரீம் கலர் சாரீ, அதுக்கு இந்த வெல்வெட்டில் இந்த மாதிரி பிரிண்ட் எம்ப்ராய்டரி பண்ணது. எங்களோட என்கேஜ்மெண்ட் பிக்சரை ஃபுல்லாக பேக்கில் வர மாதிரி எம்ப்ராய்டரி பண்ணி கைக்கெலாம் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் பிளான் இருந்தது. ஆனால் கோவிடில் இந்த பிக்சரை முடிக்க முடியல. அதனால் இது ப்ளவுஸாக பண்ணாமல் ஃப்ரேமாக பண்ணியாச்சு. செல்லு வாங்கினதை வச்சாச்சா? சூப்பராக இருக்குல்ல? இன்னும் ஒரு 2 எலிமெண்ட் ஆட் ஆகணும். ஆட் ஆகிறத நீங்கள் என்னோடய ஸ்லோ மார்னிங் வீடியோஸில் பார்ப்பீங்க. இந்த டைப் ஆஃப் vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் டேக் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம். நீங்கள் ப்ராடக்ட் டேகை செக் பண்ணலாம் உங்களுக்கும் இந்த ரேக் வேணும்னா. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வைக்க முடிஞ்சால் நாங்கள் இந்த ப்ராடக்டோட லிங்க் டேரெக்டாகவே வைக்கிறோம். இந்த டைப் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய அன்பாக்சிங் ப்ராடக்ட்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அன்பாக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கௌதம பெல்ட்டு கழட்டி ஃபிக்ஸ் பண்ண வச்சு உங்கள் கூட ஷேர் பண்ணுறோம். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் vlog-ஓட உங்களை சீக்கிரமாக பார்க்குறோம். அது வரைக்கும் சில பை, see you.